கேட்டேன், வாயில வர மாதிரி தான் கேட்டேன். அதுக்கு இந்த ராஜபையும் ஒரு அளவுக்கு பரவாயில்ல அமைதி ஆயிட்டான். இந்த இறப்பட்டு வாங்கிக்கிறான் பாரு. அண்ணா, நீங்கள் பங்காளிகளாக வேண்டும். நான் யார் தெரியுமா? நீ ஆகாய சூரன், இவன் அந்தரிகா சூரன், நான் முத்திரிகா சூரன். இருந்தாலும் உண்மை எவன் மதிக்கவில்லையோ அவனை நீங்கள் அடித்து விட்டீர்கள். உண்மை மதித்து ஓடியவனை நான் விதித்து விடுவேன். வைகுண்டத்திலே வாசம் புரியக்கூடிய கண்ணா, நீ ஸ்கிரீன் பக்கம் போய் நிக்கிறது என்ன? உலகம் படைப்பதற்காகவே ஆணாகி இருந்து படைக்க முடியாது என்று சொல்லி பெண்ணாக உருவெடுத்தவன். அதிலே முக்கன் பரமேஸ்வரியாக அவதாரம் கொண்டவன். அதுல ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு முக்கன் எதற்கு வந்தது? அதற்கு காரணம் பெரியம்மா முக்கன் எதற்கு அந்த பெண்ணுக்கு இருந்தது தெரியுமா? நெற்றியிலே இருப்பவன் சிவன், வலது கண் பிரம்மன், இடது கண் விஷ்ணு. அப்படி என்பதற்காகத்தான் அந்த மூன்று உருவமும் அந்த பெண் உடலிலே அமைந்தது. அப்படிப்பட்ட பெண்ணாக உருவம் எடுத்து இந்த உலகத்தை படைக்க வந்த நீ, ஒரு ஆண்கள் வந்து அடிக்கின்றால் பெண்ணை அண்டி அண்டி ஓடுகிறாயே பின்னே, உனக்கு என்ன கர்வம் இருக்கும்? அதுக்குதான் நான் சொன்னேன், பொங்கலுக்கு உங்களுக்கு புது புடவை வாங்கி தரேன், பொங்கல் வைக்கிறதுக்கு பானை வாங்கி தரேன், அரிசி சர்க்கரை எல்லாம் வாங்கி தரேன், 3000 ரூபாய் எக்ஸ்ட்ராவும் வாங்கி கொடுக்குறேன். இப்படின்னு போனா அப்படி தம்பி, பதஞ்சவனாலாம் பயப்படுறவங்க நினைச்சுக்கிறாரு. ஓடுறவங்கலாம் பயப்படுறவங்க. ஓடிதான் அவன் ஒளிதான். சரி, அது இருக்கட்டும்னா. சரி, அப்படியா? ஏன் தெரியுமா தம்பி? நான் ஏன் ஒண்ணு தெரியுமா? என்னுடைய மனைவி ஏன் ஒதுக்கி வச்சேன் தெரியுமா? அந்த அழிக்கணும் இல்லையா? இந்த கலியுகத்துல இந்த பச்சியம்மன், செல்லியம்மன், இந்த மாரியம்மன், உலகமெல்லாம் தங்கையிட்டு சொல்லக்கூடிய பார்வதியை உலகமெல்லாம் போட்டக்கூடிய ஓம் சக்தி என்று போட்டக்கூடிய கடவுளாக இருந்து வேண்டும் இல்லையா? அதை படைக்கணும் இல்லையா? என்னவர்களால் 3 பேர்களும் தேவிமார்களால் உற்பத்தி ஆக வேண்டும் இல்லையா? எதுக்கு? உங்க ஐடியா எனக்கு தெரியும். நாரதன் நல்லவன் தான், அவன் எங்கே சென்றாலும் அவன் வல்லவன் தான். அவனுடைய வார்த்தைகள் முதலிலேயே கெட்டவையாக தெரியும், ஆனால் முடிவு வருகின்ற பொழுது நன்மையாக தெரியும். அடிப்பது யார்? உனக்கு உண்மை எனக்கு ரொம்ப பிடிக்குது கண்ணா. உன் கண்ணு சூப்பரு, உன் வாயு சூப்பரு, உன் மூக்கு சூப்பரு, உன் பேச்சிய சூப்பரு, உன் வீட்டுக்காரிக்கு கூட சூத்து அடிக்கிறதுக்கு பேப்பரு. எத்தனை நாள் எந்த வந்து தொடச்ச? அதுதான் வார்த்தையிலே முதல்ல நல்ல வார்த்தையா பேசிட்டு கடைசியா ஒரு வார்த்தை பேசுற பாரு. இப்படிதான் நாரதனும் கலகத்தை மூட்டுவதற்கு காரணம் இருக்கும். அந்த கலகம் வந்து நன்மையிலே முடியும், அது நாட்டுக்கு நல்லதாக நடக்கும்.
ரைட்டு. அதனாலதான் நான் என்னுடைய மனைவியை உதைக்கும்படி செய்தேன். உதைச்சு என்னை விட்டு டேய், உனக்கு இருக்கிற அக்கறை கூட இந்த நாய்க்கு இருக்குதான்ற. 12 மணி வரைக்கும் பார்த்து 4 நாள் என் கையால உனக்கு போட்டேன்னு அதுக்காவது நீ எதிர்த்து கேள்வி கேட்கிற. 5 மணி ஆகி போச்சு. ஆளாக கவுத்து மறைக்குது. அதனால இவர் யார் எனக்கு? என்னக்காரன்? யார்? வீட்டுக்காரன். நீ யார் எனக்கு? கணவன். யார் நீயா? வேற ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா பாய் காலி ஆயிடுச்சு. நான் பார்த்துக்கிறேன். நீ எனக்கு கணவன் கிடையாது, நான் உனக்கு மனைவி கிடையாது. கட்டிய கணவன் பக்கத்தில் இருக்கின்ற போது மாற்றொருவனாகப்பட்டவன் மார்பில் எங்கு வருகிறானே, அதை பார்த்துக் கொண்டு ஏதாவது கேள்வி கேட்டாயா? நான் கேட்டிருப்பேன். மனைவியாக உழைக்கின்ற கேட்டிருப்பேன். நீ என்னை கேட்காமல் விடுத்து நீ நேராக சென்று அந்த இடத்தில் சமசெய்கிறேன் என்று என்னை விட்டு நீ போன இல்லையா? பொம்பளைக்கு புத்தி புடக்காலத்துல வாங்க சாமி என்று அவனை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கலையோ, இது இன்றில் இருந்து உன் இடத்தில் நான் மனைவியாக வாழ்ந்தது வாழவும் மாட்டேன், பக்கத்திலே இருக்க மாட்டேன். அதனால நீ எனக்கு கணவன் கிடையாது, நான் உனக்கு மனைவி கிடையாது. இன்று உன்னை பிரிந்து மனைவி பக்கத்தில் இருக்கின்றாய் என்றதானே உனக்கு மனைவியுடைய அருமை உனக்கு தெரியவில்லை. மனைவி பிரிந்து போனால் அந்த மனைவியுடைய வேதனை உனக்கு தெரியும் இல்ல? அதனால தெரியாது. உதைத்தான் அல்லவா, அவன் உதைக்கின்ற போது நீ கண்ணால் பார்த்துக் கொண்டிருந்தவா. அதனால் நீ எனக்கு கணவன் கிடையாது, நான் உனக்கு மனைவி கிடையாது. நான் எங்கேயாவது சென்று ஒரு ஆத்திலேயோ ஒரு குளத்திலேயோ எங்கேயாவது சென்று என்